ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் வீட்டில் வந்து 4 வகையான மீன் வந்து மீன் மார்க்கெட்லேருந்து வாங்கிட்டு வந்தாங்க. இது வந்து அயலை மீனுங்க. இதில் வந்து நல்ல விட்டமின்ஸ் இருக்குது. குழந்தைங்களுக்கு வந்து ரொம்ப கொடுக்கலான்னு சொல்லுவாங்க. அயலை மத்தியிலலாம் வந்து நிறைய அந்த விட்டமின் இ எல்லாம் இருக்குது. ஸோ குழந்தைங்களுக்கு வந்து ரொம்ப நல்லது. முள் வந்து இருக்கும், பட் ரொம்ப இருக்காது. பெரியவங்க பார்த்து எடுத்து கொடுக்கணும். ஸோ வந்து இந்த ஃபிஷ் எல்லாம் எப்போயுமே வீக்லி ஒன்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. கடலோரத்தில் இருக்கவங்களுக்கு எல்லாமே கிடைக்கும். நார்மலாக இருக்கவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டம்தான். பட் வந்து ஃபிஷ்ஷு வந்து கிடைச்சிதுன்னா யூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து இது ஒரு வகையான மீன். சின்ன மீன் தான், பட் அது பேர் தெரியல. பட் ஃப்ரை பண்ணாலும் டேஸ்ட்டு நல்லாயிருக்கு, குழம்புக்கும் நல்லாயிருக்கும். இது வந்து சிகப்பு கிழங்கான். இது வரைக்கும் கருப்பு கிழங்கான் தான் வாங்கிட்டு வந்தாங்க. இந்த சிகப்பு கிழங்கான் இதுவும் வந்து குழம்புக்கும் நல்லாயிருக்கும், ஃப்ரைக்கும் நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட் வந்து இது வாழை மீன். பட் இதில் முள் நிறையா இருக்கும். நான் ஒரு டைம் வாங்கியிருக்கேன், பட் இந்த வாட்டி அவங்க சொன்னாங்க இதில் முள்ளெல்லாம் இருக்காதுன்னு. பட் இது வந்து ஃப்ரை பண்ணி பார்க்கலாம். இது வந்து கருவாட்டு வகையில் தான் இது கிடைக்கும். இந்த வாட்டி வாங்கியிருக்கோம். பட் முள் அதிகமாக இருக்கும், பட் டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்குங்க. எப்பயுமே வந்து மட்டன் சிக்கன் சாப்பிட்றதுக்கு வீக்லி ஒன்ஸ் வந்து இதில் ஃபிஷ்ஷு எடுத்திங்கன்னா ப்ரோட்டீன் இருக்குது. குட் சோர்ஸ் ஆஃப் நமக்கு எல்லா விட்டமின்ஸ் மினரல்ஸ் நமக்கு எல்லாமே கிடைக்கும். உடம்பும் ஆரோக்கியமாக இருக்கும். ஃபேட்டும் ரொம்ப இருக்காது. மட்டனில் வந்து ஃபேட் அதிகமாக இருக்கும், பட் ப்ரோட்டீன். சிக்கன்லேயும் வந்து ப்ரோட்டீன் இருக்குது, பட் அது ஹீட் ஆகும். பட் இது ஃபிஷ்ஷு வந்து நீங்கள் டெய்லி சாப்பிட்டாலுமே உங்கள் உடம்பு ஆரோக்கியமாக தான் இருக்கும். லைட்டாக தான் ஃபீல் ஆகும். ஸோ வந்து சின்ன குழந்தைங்களுக்கு வந்து முள் பார்த்து எடுத்து கொடுங்க. பெரியவங்க வரைக்கும், சின்ன பிள்ளைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் சேஃபாக சாப்பிட்ற ஒரு நான்வெஜ்னால் வந்து ஃபிஷ்ஷு தான் சொல்லுவேன். ஸோ எல்லோரும் ஃபிஷ்ஷு சாப்பிடுங்க, உடம்பு ஆரோக்கியமாக பார்த்துக்கோங்க.